ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் கிணறு படம் பார்த்துட்டு வந்தேன். உண்மையிலே வந்து ஒரு பியூட்டிஃபுல் எஃபர்ட்னு சொல்லலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம். சாதாரணமாக நாங்கள் வந்து இந்த என்னோட படங்கள் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து கொஞ்சம் இந்த மெக்பல் பஃப் அப்புறம் இந்த மஜித் மஜிதி இவரோட படங்கள்லாம் நாங்கள் பார்த்து பயங்கரமாக ரசிச்சிருக்கிறோம். ஸோ எனக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் எடுத்துருக்குறாங்க. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரானியன் ஃபிலிம் ஃபீல் வந்தது. எனக்கே அறியாமல் நான் நிறைய இடத்துல அழுதுட்டேன். இங்கே இருக்கிற நடிகர்கள்லாம் உண்மையிலே அதாவது கிட்ஸாக இருந்தாங்க, இப்போல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். டு பி எவ்வளோ ஈஸாக எனக்கு தெரிஞ்சு இது உங்களோட ஃபர்ஸ்ட் படமா பார்த்தோம்ங்களா? சூப்பர். உங்களோட ஃபர்ஸ்ட் படமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எந்த ஒரு கேமரா ஷையும் இல்லாமல் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. இந்த டீமே எல்லாருமே ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. இது ஒரு உண்மையான ஒரு படம். ஒரு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படமாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற பாட்டி அவங்களும் ரொம்ப உன்னதமாக நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப அழகாக, அதாவது தமிழ்நாட்டோட ஒரு ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு வாழ்வியலை ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. ஒரு உண்மையிலே கொஞ்சம் ஒரு கிளைமேக்ஸ்லாம் வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப ட்ரிக்கியாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். அழுவையும் வருது, சிரிப்பும் வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆஃப் ஸ்விட்ச் ஆன் பண்ணுற படம் வந்து நான் அனுபவிச்ச ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஸ்பெஷலி சூர்யா அவர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் எல்லாரும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும், ஸோ ஆப்வியஸ்லி நம்பரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஒரு 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 நல்ல படத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் எல்லாரும் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த படம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம். ஸோ இவங்க எல்லாருமே உண்மையாக உழைச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி கருணாகரனும் இருக்கார். அவரும் தொடர்ந்து அவரோட சப்போர்ட் என்றைக்குமே எல்லா நல்ல படங்களுக்கெல்லாம் வந்துட்டுருக்கு. நாங்களும் அவருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அவரோட பாடல் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து ஜெல்லாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த படம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம். ஸ்பெஷலி எல்லா ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வந்து நல்லா சிரித்தேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். ஒரு நேச்சரை வந்து ஒரு பீச்சுக்கு போவோம், ஒரு ஹில் ஸ்டேஷன் போனோன்னா அந்த நேச்சரை ரசிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த சினிமா அந்த மாதிரி ஒரு நேச்சரை ரசிக்கிற மாதிரி நான் ரசித்தேன். ஸோ எல்லோரும் பாருங்கள். இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு 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 ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு ஃபிலிம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. நான் இப்போவே கிணறு படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. காஸ்ட் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக நான் விவேக் பிரசன்னா அவர் கூட ஒரு படம் பண்ணேன். அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தேன் அவர் இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஃபென்டாஸ்டிக். இவர் மட்டுமே இல்லை, அந்த 4 பசங்க யாரும் நடிச்சிருக்காங்க. அண்ட் டிரெக்டர் சார், உங்கள் பேர்? ஹரிகுமார் has pulled off a fantastic movie. ப்ளீஸ் November 14th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் go watch it. It is worth the time. Great performance, great acting, great direction and great camera work also. சேலம் பக்கத்தில் நீங்கள் ஷூட் பண்ணிருக்கீங்கல்ல, they shown அந்த கிராமம் அந்த டவுன் எல்லாமே சூப்பராக காட்டிருக்காங்க. ப்ளீஸ் go watch it. It will be worth a watch. Don't miss it. Thank you. ஹாய். ரொம்ப அழகான படம், ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் என் பையனோட பார்க்குற படம், அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஸோ கிட்ஸுக்கான படமாக இருக்குது இது. அண்ட் அந்த 4 பசங்களும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ட்ராவல், குட்டி குட்டி க்யூட்டான மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக வந்து கிட்ஸ் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். ஆல் தி பெஸ்ட். ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூக்கு வாழ்த்துக்கள். சிவிகுமார் ப்ரொடியூசர் டைரக்டர். இந்த கிணறு படம் பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. 4 சின்ன பசங்களை வச்சுட்டு ஒரு கிராமத்தில் அதில் நடிச்சிருக்கவங்களாம் வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன்லேருந்து ஆக்டிங்லேருந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசர் சூர்யாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அதை பண்ணியிருக்கீங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். தேஜு அஸ்வினி பேசுகிறேன். கிணறோட ரிவ்யூ இப்போ தான் முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு பெருசாக கிடைக்காது. அது ரொம்ப லைவாக பார்த்த மாதிரி இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற 4 பேரும் வந்து குட்டி பட்டாஸ் மாதிரி பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
அதோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களோட ஆக்டிங் சொல்ல வேண்டாம். அண்ட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் எல்லாருமே வந்து பார்க்கலாம், குழந்தைங்க மெயினாக வந்து பார்க்கலாம். ரொம்ப செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, பயங்கர காமெடியாக போச்சு. அண்ட் ஒரு விஷயத்துக்கான டெப்த்து வந்து அவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக பார்க்குறாங்கன்றது வந்து இதில் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கிணறு படம் இந்த மாதிரி சின்ன பசங்களாம் சேர்ந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. யாருமே ஃபஸ்ட் டைமர்ஸ் மாதிரி தெரியல, ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் படத்தை வந்து எல்லாரும் வந்து தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணணும். இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் இந்த படம் மூலியமாக வரப்போகுது. மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பர்டிகுலர்லி ப்ரோ கலக்கிட்டீங்க, சூப்பராக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். November 14th. ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்பெஷலாக டெபியூட்டான்ஸ் பசங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் ரொம்ப யதார்த்தமான ஒரு படம், கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். விவேக் பிரசன்னா சாரும் வந்து நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு சீன் ரொம்ப ஹைலைட்டாக அவரோட மோனோலாக் வந்து மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஒரு பாட்டி அம்மாவும் நடிச்சிருக்காங்க, அவங்களும் வந்து அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. ஸோ இதில் வந்து நிஜமாக வந்து இந்த டைரக்டரோட டச்சு வந்து இந்த ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸஸ், விஷுவல், மியூசிக் வந்து ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படம் மாதிரியே இல்லை சொல்லணும்னா. அண்ட் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் வந்து ஒரு பட்ஜெட்டில் எடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு. அது வந்து ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக அது காமிச்சிருக்காரு. அந்த ஒரு சீனில் வந்து அந்த 4 பசங்க வந்து அந்த களிமண் சீன் வந்து அப்படியே டோர் டு டோர் இப்படி போயிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும், தேட்டரில் வந்து பார்க்கணும். அண்ட் புது ஆர்டிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணணும், புது டீமை சப்போர்ட் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. நான் கிணறு படத்துடைய டைரக்டர் ஹரிகுமரன். எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எல்லாருமே வந்து டெபியூட், அதுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப பெரிய முக்கியம். மீடியா, பத்திரிகை எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றி. இங்கே வந்த வரவேற்பு கொடுத்த எல்லாருக்குமே ஒரு பேரன்போடு ரொம்ப மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் கனிஷ்குமார். ஃபஸ்ட் டைம் இட்ஸ் மை ஃபஸ்ட் மூவி. அண்ட் November 14 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். ஹாய், என் பேர் அஸ்வின். கிணறு மூவி November 14 ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் வந்து பாருங்கள் ஃபேமிலியோட. ஹலோ, என் பேர் ஸ்ரீ ஹரிகரன். November 14 இந்த கிணறு மூவி ரிலீஸ் ஆகுது, எல்லாம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஹாய், ஐ எம் மனோஜ் கண்ணன். November 14 கிணறு மூவி ரிலீஸ் ஆகுது, ஃபுல்லாக பண்ணால் இருக்கும், பாருங்கள். என்டர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கிணறு படத்தோட ரிவ்யூ ஷோ. ஸோ ரொம்ப மன நிறைவோட எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே அவங்களோட சின்ன வயசு ஞாபகங்கள் வந்து மறுபடியும் மீட்டெடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருந்தது. இப்போ எல்லாருமே பைக்ஸ் கொடுத்தது நம்ம பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உள்ள தேட்டர்ஸில் அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ், சிரிப்பு சத்தம், அழுக சத்தம் எல்லாமே வந்து ரொம்ப மனசு நெருக்கமாக இருக்குது. அன்றைக்கி 14 சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு கிணறு படம் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். இந்த மாதிரியான சிறு முதலீட்டு படத்துக்கு பத்திரிகையாளர்களோட பங்களிப்பு தான் பெரிய உறுதுணையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த படத்தை கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மெட்ராஸ் ஸ்டோரிஸ் சூர்யா பிரதருக்கும், கேமராமேன் கௌதம், ஸ்ரீனி, டைரக்டரோட பியூட்டிஃபுல் ரைட்டிங், பசங்களோட பர்ஃபார்மன்ஸ், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட முழு பங்களிப்பு இந்த படத்தில் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தவங்க எல்லாமே ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ணாங்க அந்த படத்தை. ஸோ இது எல்லாருமே இப்போ ஆடியன்ஸுக்கு இதே ஃபீல் இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக மறக்காமல் November 14 கிணறு படம் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் அவங்க நந்தா பேசுகிறேன். ஹரி வந்து எங்களோட டீமில் வந்து ஒரு முக்கியமான மெம்பர் மாதிரி. நான் ஹரிக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, அவரோட ஷார்ட் ஃபிலிம் 2க்கு நான் வந்து கேமராவாக டிஓபியாக நான் பண்ணியிருக்கேன். நான் ஜென்ரலாக இந்த படத்துக்கு கூப்பிட்டப்ப நான் சரி ஹரி எடிட்டர் வந்து எனக்கு கௌதம் அவரு பழக்கன்றதுனால நான் ஒரு ஃப்ரெண்டு நம்ம டீமுன்னு தான் படத்துக்கு வந்தேன். படம் பார்த்துட்டு
அந்த இன்டர்வெல்லையும் வெளியிலையும் பியாண்ட் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்ச டீமோட படன்றது எனக்கு மறந்து ஐ வெண்ட் இன் டு தட் அந்த யூனிவர்ஸ் என்னவோ அதுக்குள்ளார என்னை கொண்டு போய் வச்சது. ரொம்ப எளிமையான ஒரு வசனமும் ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப மனசுக்கு உருக்கமாக இருந்தது. ப்ளீஸ் இந்த படத்தை வந்து நவம்பர் 14 எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தமிழ் சினிமாவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் மூவியாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் மறக்காமல் தேட்டர் வந்து பாருங்கள். நவம்பர் 14 கிணறு. தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸில் இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. இது எங்களோட 3வது படம். கிட்டத்தட்ட எல்லா படமுமே நாங்கள் இந்த ஸ்பேஸில் எடுத்த ஒரு படம் தான், இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் அப்படின்றது தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் தேட்டருக்கு எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு முன்னாடி புர்கா, லைன்மேன் அப்படின்னு 2 படம் பண்ணி டேரெக்டாக ஓடிடி எடுத்துகிட்டு போனோம். இதை வந்து எப்படியாவது தேட்டர் எடுத்துகிட்டு வரணுன்ற ஒரு ஃபுல் இதோடு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 5 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம், அவ்வளோதான் சொல்லுவோம். நோ பெரிய கமர்ஷியல் ஃபைட் ஆக்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் எதர்ச்சியான ஒரு கதை. இந்த டீம் எல்லாருமே புதுசு, எக்ஸப்ட் விவேக் தவிர. அவர் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணார் எங்களுக்கு. அவர் மட்டும்தான் இதில் தெரிஞ்ச ஃபேஸ். மிச்சம் டெக்னீஷியன்லேருந்து கிட்ஸ்லேருந்து நடித்த எல்லாருமே புதுசு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாட்டி இன்னைக்கு உயிரோடு இல்லை. அவங்க ரீசெண்டாக தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்களோட அந்த வயசில் அவங்க பண்ணது எல்லாமே. அண்ட் கிட்ஸ் வளர்ந்துட்டாங்க இன்றைக்கி. பட் ஆனால் இவங்க எல்லாருமே பண்ணி நாங்கள் ஒரு பேஷண்ட்டாக ஒரு 1 இயர் இதை வந்து ஃபெஸ்டிவல் எடுத்துகிட்டு போனோம். ஐ திங்க் ஆடியன்ஸ் எல்லாருமே தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எப்படி தமிழ் சினிமாவை மாற்றணும் அப்படின்ற ஒரு ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் தான் இது. எப்படி நம்ம இன்றைக்கி மலையாள சினிமா நல்லா இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவும் நாளைக்கு எல்லாரும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணும். நல்ல கதைகள் வருது, எதிர்ச்சியான கதைகள் அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் தான். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். பண்ணால் நிறைய படங்கள் இந்த மாதிரி வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ.